தன்னுடைய பட விழாக்கள்ல குட்டி கதையை சொல்வத வழக்கமாக வைத்திருக்கும் தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவிலுமே ஒரு குட்டி ஸ்டோரியை சொன்னாரு. மேலும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்கள மகிழ்வித்தாரு. விஜய் அவர்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிய வீடியோ, தளபதியுடைய கடைசி பாட்டு, கடைசி டான்ஸ் அப்படின்னு பலருமே இதனை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ அந்த கடைசி வார்த்தை எங்களை காயப்படுத்துது அப்படின்னு பல ரசிகர்களுமே எமோஷனலாக சோஷியல் மீடியாக்கள்ல பதிவுமே போட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பலவிதமான விஷயங்கள் நடந்துச்சு. சோ அப்படி ஒரு விஷயத்தை பற்றி தற்போது ஒரு தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய ஒரு சில பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளை மலேசியாவுல பல முக்கிய பிரபலங்கள் அரங்கேற்றி இருக்காங்க. ஆனால் அதற்கெல்லாம் கிடைக்காத ரெஸ்பான்ஸ் இந்த தளபதி கச்சேரிக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு மலேசியா அரசாங்கத்துடைய தரப்புல இருந்தே தகவலுமே வெளியாக இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாகவே எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்குமே இந்த அளவிற்கு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்ற விஷயத்த அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதனையுமே தளபதி ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் தளபதியுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படம் அடுத்த ஆண்டு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்திற்கான போஸ்டர் பேனர் அப்படின்னு தற்போதைய அதகலம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அடுத்த ஆண்டு தளபதி விஜய் அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஆண்டாக கருதப்படுது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய ஒரே இலக்கு. சோ ஆகையால அதனுடைய ரிசல்ட்டை எதிர்நோக்கியுமே ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.